ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை நான் சுமங்கலி பூஜை பண்ணேன். இந்த சுமங்கலி பூஜைங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தில் சுமங்கலியாக இறந்த பெண்களை நினச்சி நாம் போடக்கூடிய படையல் தான் இந்த சுமங்கலி பூஜை. இப்போ அவங்களுக்கு நம்ம என்னென்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புது புடவை எடுத்து ப்ளவுஸ் எடுத்து அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, வளையல் எல்லாம் செஞ்சு படையல் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழங்கள் நம்ம நல்ல எல்லா விதமான பழங்களும் வைக்கணும். ஸ்வீட்டுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சக்கரை பொங்கல். நான் சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன், கோதுமை அப்பம் பண்ணியிருந்தேன், வடை சுட்டுருந்தேன். இலையில் இந்த படையெல்லாம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருதனை இருக்குது பார்த்திங்கன்னா, மருதனை இலையை பறித்து அதை அரைச்சி அந்த விழுதையும் வைக்கணும். படையெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த மருதனை எடுத்து நம்ம கையில் போட்டுக்கணும். 3ஆம் நாள் பார்த்திங்கன்னா அந்த புடவையை எடுத்து நம்ம கட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தோம்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இது வருஷம் வருஷம் ஒவ்வொரு ஆடி மாதமும் வெள்ளிக்கிழமையும் இந்த பூஜை நம்ம செஞ்சுட்டு வர நம்ம குடும்பத்துக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும், அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.